ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். என் கூட அரியன் இருக்காரு. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னா, நான் ஆல்ரெடி ஸ்குவாடை பற்றி அப்டேட் பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலும் அது பெருசாக ரிவ்யூவோ இல்லை எதுவுமே பண்ணதில்லை. ஸோ ஏசியா கப் 2025க்கு இந்தியாவோட ஸ்குவாட் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணியிருந்தாங்க. சூரியகுமார் வருவாரா வரமாட்டாராங்கிற கேள்வி இருந்துச்சு. கடைசியில் அவரே வந்து அனௌன்ஸ் மட்டும் பண்ணார் தன்னோட டீமை. ஸோ இந்த ஸ்குவாடை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்குது அந்த ஸ்குவாடை பார்க்குறப்போ? நல்ல ஒரு ஸ்குவாட் தான். லைக் நிறைய பேருக்கு இந்த ஸ்குவாட் பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு பேலன்ஸ் ஸ்குவாட் தான் எடுத்திருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் ஆடாது மட்டும்தான். மற்றபடி இந்த ஸ்குவாட் வந்துட்டு ஒரு நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ஸ்ரேயஸ் ஐயருக்கு தொடர்ந்து இந்த மாதிரி ஒயிட் பாலில் கொஞ்சம் ஒதுக்கப்பட்டுட்டே இருக்காரு. அது ஏன்? ஏன்னா இப்போ அடுத்து ஓடிஐக்கு கொண்டு வருமா அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அதுவுமே எவ்வளோ கன்ஃபார்ம்னு தெரில. டெஸ்ட்டுக்கு வருவார்னு பார்த்தோம், டெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரல. சரி, T20 இப்போ இந்த ஃபார்மேட் ஏசியா கப் கொண்டு வரான்னு நினச்சா ஸ்குவாட்லேயே அவரோட பேர் இல்லை. ஆக்சுவலி என்ன நடந்துட்டு இருக்கு அவரை சுற்றின்னு தெரில. என்ன பிரச்சனை? இல்லை, கண்டிப்பாக ஸ்ரேயஸ் ஐயர் சுற்றி என்ன நடக்குதுன்றது தெரியல. இனிஷியலாக எடுத்துன்னு சொன்ன மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் ஆடாதது எனக்கு ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தான். மற்றபடி இந்த ஸ்குவாடு வந்துட்டு, இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்குவாடு வந்துட்டு எனக்கு ஒரு பேலன்ஸ் ஸ்குவாடாக தான் தெரியுது. ஸ்ரேயஸ் ஐயரை விட சுப்மன் கில் எந்த விதத்தில் வந்து மெயினாக இருக்காருங்கிறது தான் இப்போதைக்கு எல்லாரோட கேள்வியாகவும் இருக்கு. நம்ம கண்டிப்பாக நம்ம பேசணும். ரீசன் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, இந்தியன் கிரிக்கெட்டில் லாங்கர் ஃபார்மேட் ஆஃப் தி வெர்ஷனில் வந்துட்டு எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்காங்களோ அவங்கள வச்சு தான் இங்கே பிஸ்னஸே வந்து ரிவால்வ் ஆகுது. இப்போ இங்கிலாண்டில் வந்துட்டு இப்போ போயிட்டு இந்தியா இந்த ஒரு சீரீஸ் வந்துட்டு வின் பண்ணதாக இருக்கட்டும், அதில் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட் பிளேயர் இந்தியாவுடைய கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது சுப்மன் கில் தான். இப்போ கோலியும் ரோஹித் சர்மாவும் டீமை விட்டு போனதுக்கப்புறமா இந்தியாவுடைய மார்க்கெட்டிங் வந்துட்டு யாரை சுற்றி இனிமேல் ரிவால்வ் ஆக போகுது அப்படின்றதுல ரெண்டு ஒரு கீ பிளேயர்ஸ் அப்படின்றத பார்த்தோன்னா, ஒன்று வந்து பும்ரா, இன்னொன்று வந்துட்டு சுப்மன் கில். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் கண்டிப்பாக பிசிசிஐ வந்துட்டு அவங்கள பேக் பண்ணியிருப்பாங்க. எந்த விதத்தில் வந்துட்டு ஸ்ரேயஸ்க்கு மேலே கில் வந்துட்டு சரியாக ஆடலன்ட்டு ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்டிருக்கீங்க. எஸ், ஸ்ரேயஸ் வந்து நல்லா விளாண்டுருக்காரு. பட் ஆன் தி அதர் சைட் நீங்கள் கில்லும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2020 வந்துட்டு கில்ல எந்த ஒரு தப்புமே பண்ணல. இப்போ லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச ஐபிஎல்ல கூட வந்து பார்த்தோம்னா, ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரையும் சாய் சுதர்ஷன் கூட வந்துட்டு அந்த டாப் ரன் கேட்டரில் வந்துட்டு ஒரு ரேஸில் இருந்து வந்துட்டு கில்ல, இஃப் ஐம் நாட் ராங், லாஸ்ட் சீசன் வந்துட்டு ஒரு 4th அவர் வந்துட்டு முடிச்சிருப்பாரு. கடைசி 3 சீசனுமே நல்லா தான் ஆடி இருக்காரு ஐபிஎல். ஸோ அவருடைய ஒயிட் பாலுடைய ஃபார்ம்ன்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா கில்லுக்கு வந்துட்டு ஒரு பேட் ஃபார்ம் கிடையாது. அண்ட் இன்னொரு சேம் விஷயம் வந்து பார்த்தோன்னா, இந்தியாவில் வந்துட்டு மழை மாதிரி ரன் அடிச்சிருக்காரு. இப்போ அவர் வந்துட்டு இந்த ஃபார்மெட் நான் விளையாடணும் அப்படின்ட்டு ஆசைப்படும் போது அவர் கேட்கும் போது போர்டுனால அதை வந்துட்டு அவாய்ட் பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், கண்டிப்பாக இந்தியாவோட அடுத்த ஒரு செல்லிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க, ஒரு மார்க்கெட்டிங் வந்து ரிவால்வ் ஆக போகுது அப்படின்னா அதில் வந்துட்டு கில்லு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டாக இருப்பார். ஸோ அதன் அடிப்படையில் கில்லு வந்துட்டு இஃப் இஸ் அவைலபிள் டு பிளே, அவர் 3 ஃபார்மேட்டும் அவர் கண்டிப்பாக விளையாடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நான் கில்லோட ரீசன்ட் ஃபார்ம் T20 அண்ட் ஐபிஎல் எல்லாமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு, இல்லைன்னா சொல்லலை. பட் இங்கே கில்லு உள்ளே வர்றது வந்து எல்லாருக்கும் பிரச்சனை கிடையாது. கில்லு வந்து இன்னொருத்தரோட இடத்த வந்து பறிக்கிறது தான் பிரச்சனையாக எல்லாருக்குமே இருக்குது. அதாவது தேவையில்லாமல் உள்ளே நுழைக்கப்படுறவரோ அப்படிங்கிறது தான் பல பேரோட ஃபீலிங்காக இருக்குது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி அது பிஸ்னஸ்க்காக தான் உதவுது அப்படின்னா அது கண்டிப்பாக ஏற்றுக்கணும். ஏன்னா அவங்க சைடு இருந்து பார்த்தா அதான் கரெக்டு. இல்லை, கண்டிப்பாக பேட்டிங் ஆர்டரில் வந்துட்டு இப்போ இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் நம்மளுக்கு இது வந்து. ஏன்னா T20 வேர்ல்டு கப் வின் பண்ண ஸ்குவாட்ல இருந்த ஜெய்ஸ்வாலுக்கு இடம் கிடையாது. ஸோ அவர் வெளியே அமைச்சிட்டு அந்த இடத்துக்கு இவர் சொல்லியிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி சூப்பராக செட் ஆகிருந்து அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன்ங்கிற ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை உடைக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா கில் ஓப்பனிங் தான் ஆடுவார். ஸோ இப்போ அதில் 2 பேரில் யாரோட இடம் பறி போக போகுது? இல்லை, இனிஷியலாக எனக்கு தெரிஞ்சு சாம்சனுக்கு தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. உள்ள இருக்கிறதுக்கா இல்லை பிளேயிங் விளையாடுறதுக்கு. மேபி லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் டாப் ஆஃப் தி ஆர்டர் வேணும்னு சொல்லிட்டு கம்பீர் நினைச்சா மட்டும்தான் ஜிதேஷ் சர்மா வந்துட்டு உங்களுக்கு மிடில் உங்களுக்கு கொண்டு வந்துட்டு சாம்சனை ட்ராப் பண்ணி சாம்சனை வந்துட்டு செகண்ட் ஓப்பனராக இவங்க திங்க் பண்ணுவாங்க. பட் அதர்வைஸ் எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் வந்துட்டு விளையாடுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஆன் தி அதர் ஹேண்ட் இந்த ஓப்பனிங் காம்பினேஷன் வந்து மாற்ற வேண்டாம். சஞ்சு சாம்சன் அண்ட் தென் வந்துட்டு அபிஷேக் சர்மாவே வந்து டாப் ஆஃப் தி ஆர்டரில் ஆடிட்டு மேபி கில் 1-down வரது கூட வாய்ப்பு இருக்கிற மாதிரி. திலக் வர்மாவோட இடம், திலக் வர்மா வந்துட்டு கொஞ்சம் கீழே புஷ் பண்ணாரு அப்படின்ற மாதிரி எனக்கு. ஆனால் திலக் வர்மா வந்து அந்த 1-down ஸ்பாட்ல ஆடும் போது தான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. திலக் வர்மா வந்துட்டு ஒரு ஃப்ளோட்டர் மாதிரி தான், எந்த பொசிஷன்னால விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ திலக் வர்மாக்கு வந்துட்டு நம்பர் 3 ஆர் நம்பர் 4ன்றது வந்துட்டு ஒரு பெரிய டிஃபரன்ஸாக இருக்காது அப்படின்ற மாதிரி தோணுது. ஓகே, இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் அந்த ஓப்பனிங் அப்படிங்கிறத நம்ம பேசிட்டோம். இந்த டீமோட பிளேயிங் 11 எப்படியா இருக்கலாம் அப்படிங்கிறத உங்களோட ஒப்பீனியன் சொல்லிடுங்க. ஸோ ஓப்பனிங்லேருந்து அப்படியே போயிடலாம். இல்லை, நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பவுலர்ஸ்ல இருந்து நான் ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னர்ஸ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா வருண் சக்கரவர்த்தியும் குல்தீப் யாதவும் டெஃபினட்டா வந்துட்டு பிளேயிங் ஸ்குவாட்ல இருப்பாங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் ஸ்பாட்ல வந்துட்டு அக்சர் பட்டேல் இருப்பாங்க. உங்களுக்கு இங்கே வந்துட்டு 3 போலிங் ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக ஆயிருது. அண்ட் தென் 2 ஃபாஸ்ட் பவுலர் பும்ரா அண்ட் தென் வந்துட்டு ஹர்ஷ்தீப் வந்து கண்டிப்பாக உங்களுடைய பிளேயிங் 11ல் இருப்பாங்க. இவங்க 5 பேர் வந்து நம்மளுடைய ஃப்ரண்ட் லைன் பவுலர்ஸா. இவங்க கூட வந்து சேர்த்து ஹர்திக் பாண்டியா வந்துட்டு 3rd சீமராக வந்துட்டு டீமில் விளையாடுவார்.
இந்த 6 பிளேயர் கூட வந்துட்டு 5 ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் வந்துட்டு விளையாடுவாங்க. ஓப்பனிங்கில் வந்துட்டு என்னுடைய சாய்ஸ் வந்து கில் அண்ட் சாம்சன். மேபி அபிஷேக் சர்மா வந்துட்டு ஸ்வாப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, கில் கன்ஃபார்ம், அபிஷேக் ஆர் சஞ்சு. ஆமாம், அபிஷேக் அப்படின்னா சஞ்சு சாம்சன் அவங்க வந்துட்டு விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகேண்ணா. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், தூபே இல்லை ரிங்கு சிங் தான் வந்துட்டு பிளேயிங் 11ல் விளையாடணும். இந்த ஸ்குவாடில் வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு கில் கூட வந்துட்டு நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு கில் வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயருடைய பிளேஸை வந்துட்டு எடுத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. பட் ஆனால் சிவம் துபே வந்துட்டு இந்தியன் டீமுக்குள்ள ஓவராலே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹைலி ரேட்டட் கிரிக்கெட்டர் தான். 2020 வேர்ல்ட் கப்பில் ஸ்குவாடில் வந்துட்டு அவருடைய பேர் இருக்கும் போதே நான் சொல்லியிருந்தேன் எதுக்கு சிவம் துபே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த டைமில் அவர் வந்துட்டு ஒரு சில க்ரூஷியல் நாக்ஸ் வந்துட்டு விளையாண்டுருந்தாரு. பட் அகெயின் லாஸ்ட் ஐபிஎல்லில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவம் துபேயோட ஃபார்ம் ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. பட் அந்த ஒரு பிளேஸ் தான் எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி தோணுது. கண்டிப்பாக வந்துட்டு அவருடைய ஸ்பாட்டில் வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு அந்த பிளேயிங் 15 இருந்திருக்கணும். பட் பிளேயிங் 11 அப்படின்றத போகும்போது ரிங்கு சிங் வந்துட்டு சிவம் துபேக்கு மேலே நல்ல ஒரு ஃபினிஷர் அண்ட் அட் தி சேம் டைம் நல்ல ஒரு ஃபீல்டர். சிவம் துபே வந்துட்டு ஃபீல்டிங் எப்படி பண்ணுவாருன்னு நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும். அவர் பண்ணவே மாட்டாருன்னு, அவர் பேட்டிங் வந்துட்டு ஃபீல்டிங் பண்ணவே மாட்டார். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்பின்னரை நல்லா விளையாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சிவம் துபேயை வந்துட்டு நீங்கள் பிளேயிங் 11 நீங்கள் விளையாட வச்சிங்கன்னா மேபி அது இந்தியாவுக்கு வந்துட்டு பேக் ஃபயர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரீசன் எதனால் அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்தியாவில் இந்த ஒரு பர்டிகுலர் டோர்னமெண்ட்டில் ஆப்கானிஸ்தான் தவிர்த்து வேறு யாருமே வந்துட்டு இந்தியாவை சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு போலிங் ஸ்குவாட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆப்கானிஸ்தானில் வந்துட்டு குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு அந்த ஒரு டீமில் தான் இருக்காங்க. இந்தியன் டாப் ஆர்டரை வந்துட்டு டிஸ்மேண்டில் பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு டீம்லேயுமே அந்தளவுக்கு ஒரு ஃபயர் பவர் ஒரு பேஸ் அட்டாக் இருக்கிற மாதிரி தெரியல. மதுஷங்கா மட்டும் ஸ்ரீலங்காவில் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் எனக்கு இருக்கிற மாதிரி தோணுது. அதுக்கப்புறமா வேறு எந்த டீம்லேயுமே வந்துட்டு ஒரு டாப் ஆர்டரை நம்மளுடைய டாப் ஆர்டரை டிஸ்மேண்டில் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் கிடையாது. பட் ஆனால் மிடில் ஓவர்ஸில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்கிறது ஸ்ரீலங்காவில் கூட ஒன்றும் பெருசாக ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு இப்போ ஃபார்மில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. ஸோ ஆப்கானிஸ்தானுடைய ஸ்பின்னர்ஸ் மட்டும்தான். இவங்க ஸ்பின்னர்ஸை நல்லா விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு சிவம் துபே இவங்க பேக் பண்ணுறது போல ஒரு ப்ராப்பர் ஃபுட்ஒர்க்கோட நல்ல ஒரு கிரிக்கெட் ஆடக்கூடிய ரிங்கு சிங் இவங்க பேக் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். எஸ், இப்போ நீங்கள் அதாவது இப்போ ஒதுக்கப்படுவாங்கன்னு சொல்லப்பட்ட சஞ்சு சாம்சனும் சரி ரிங்கு சிங்கும் சரி இப்போதைக்கு அவங்களோட டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டில் அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. முக்கியமாக சஞ்சு சாம்சன் அண்ணன் கேப்டன்சியில் சூப்பராக தம்பி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்குவாட் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணுறீங்க இந்த பிளேயிங் 11 தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு அவங்களால ஏசியா கப் 2025 வின் பண்ண முடியுமா? இல்லை, கண்டிப்பாக. நான் இந்த டோர்னமெண்ட்டை வந்துட்டு இந்தியா தான் வந்துட்டு டெஃபினட்டாக வந்துட்டு ஃபேவரட்ஸாக இந்தியா வந்துட்டு பீட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஸ்குவாடுமே வந்துட்டு ஒரு பேலன்ஸ்டு ஸ்குவாடாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பாகிஸ்தான் நம்ம நேற்று மேட்ச் கூட நம்ம பார்த்துட்டு இருப்போம், ஆப்கானிஸ்தான் கூட ஒரு இதில் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கிற ஒரு டீம்னா நான் ஆப்கானிஸ்தானை தான் பார்க்குறேன், வேறு எந்த ஒரு டீமையுமே நான் பார்க்கல. பட் ஆனால் இந்தியா தான் வந்துட்டு ஃபேவரட்ஸ், என்னுடைய ஃபேவரட்ஸ் அவங்க தான். ஆனால் அடுத்து எல்லாருமே இப்போதைக்கு கேட்டுட்டு இருக்க முக்கியமான கேள்வி, இப்போதைக்கு ஃபேண்டசி ஆப் எல்லாமே வந்து தடை பண்ணிட்டாங்க. அதாவது இப்போ புதுசாக இருக்கிற சட்டப்படி வந்து எந்த ஒரு கேம்லையுமே காசு வந்து ரியல் மணியை போட்டு விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கவர்மெண்ட் இப்போதைக்கு தடை விதிச்சிருக்காங்க. அந்த வகையில் ட்ரீம் 11க்கு ஒரு பெரிய லாஸ். அதனால் இப்போதைக்கு அந்த ஸ்பான்சர்ஷிப்லேருந்து நாங்கள் விலகிறோம்னு சொல்லிட்டு ட்ரீம் 11 வெளியே போயிட்டாங்க. பட் இப்போதைக்கு இருக்கிற நிலைமைப்படி பிசிசிஐ வந்து இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஆஃப்டர் ஏசியா கப் தான் வந்து இதற்கான ஃபைனலைஸ் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது ஸ்பான்சர்ஸ் இல்லாமல் தான் வந்து இந்தியா போக போதா ஜெர்சியில்? இல்லை, டெஃபினட்டாக வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் சீரீஸ் வந்துட்டு இந்தியா ஸ்பான்சர்ஷிப் இல்லாமல் தான் போகுது. அண்ட் அகெயின் இதை பற்றி தான் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். இதுக்காக தான் வந்துட்டு கில் வந்துட்டு திரும்ப டீமுக்குள்ளே வந்து புஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியன் கிரிக்கெட்டை வந்துட்டு நம்ம ஓவராலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்தியன் கிரிக்கெட் எங்கேருந்து வந்துட்டு இவ்வளோ பெருசாக எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட்னாலே 2020 கிரிக்கெட்னாலே கிடையாது. இந்தியன் டீம் வந்துட்டு திரும்ப நிறைய ஒன் டேஸ் விளையாடணும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஆசை. ஏன்னா இங்கே இருந்து தான் இந்தியன் கிரிக்கெட் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட்ஸ்க்கெலாம் நம்மளுக்கு போயிருக்கு. இந்தியா வந்துட்டு 83 வேர்ல்ட் கப் வின் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கட்டும், அண்ட் தென் சச்சின் தெண்டுல்கர் வந்ததுக்கப்புறமா இருக்கட்டும், இங்கே இருக்கிற வியூவர்ஷிப் வந்துட்டு அதிகமானது வந்து இந்த 50 ஓவர்ஸ் ஃபார்மேட் வந்துட்டு பார்த்து தான். ஸோ அங்கேருந்து தான் நம்மளுக்கு பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்காங்க. எஸ், டெஃபினட்டாக டெஸ்ட் கிரிக்கெட் நல்லா விளையாடுறவங்க தான் வந்துட்டு நல்ல கிரிக்கெட்டர்ஸ், அது நான் வந்துட்டு இல்லைன்னு நான் சொல்லலை. ஸோ பட் இந்த 2020 ஃபார்மேட் வந்ததுக்கப்புறமா இந்த ஆடிஐ ஃபார்மேட்டுன்றது வந்துட்டு அப்படியே கம்மியாயிருச்சு. ஓவராலாக வந்துட்டு இந்தியா வந்துட்டு லாஸ்ட் வேர்ல்ட் கப்புக்கோ இப்போக்கும் நம்ம எத்தனை ஒன் டேஸ் விளையாண்டுருக்கோம் அப்படின்றத பார்த்தோன்னா ரொம்ப கம்மியான ஒரு மேட்சஸ் தான் நம்ம வந்துட்டு நம்ம விளையாண்டுருக்கோம். ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும், விராட் கோலியாக இருக்கட்டும், ஒன் டே கிரிக்கெட்டில் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறமா தான் டெஸ்ட்டில் அவங்க வந்துட்டு ஒரு ஸ்டார் கேட்டகரிக்கு அவங்க வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி திரும்ப வந்துட்டு ஒன் டே கிரிக்கெட் இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணும் போது தான்
எனக்கு தெரிஞ்ச ஸ்பான்சர்ஸ் வந்துட்டு இன்னும் நிறைய பேர் வந்துட்டு உள்ளே வருவாங்க அப்படின்ற மாதிரி நான் இதுவரை கிரிக்கெட் பார்த்ததுலேருந்து என்னுடைய நாலேஜுக்கு எனக்கு தோன்ற ஒரு விஷயம். ஸோ டெஃபினட்டாக திரும்ப வந்துட்டு ஒன் டே கிரிக்கெட்டை வந்துட்டு இந்தியா வந்துட்டு ரீவாம் பண்ணணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். இந்த பர்டிகுலர் சீரீஸ்க்கு இந்தியா வந்துட்டு ஸ்பான்சர் இல்லாமல் தான் போகிறாங்க. எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு லென்த்தியான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்தேன் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த டோர்னமெண்ட்டில் வந்துட்டு விராட் கோலியோ இல்லை ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயர்ஸ் வந்து விளாண்டுருந்தாங்க அப்படின்னா, ட்ரீம் 11 வந்துட்டு ட்ராப் அவுட் ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்துட்டு வேறு எதனா ஒரு ஸ்பான்சர் வந்துட்டு டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அங்கே நம்மளுக்கு மிஸ்ஸிங் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டார் பிளேயர் வந்துட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு மிஸ்ஸிங். அந்த ஸ்டார் பிளேயர் வந்துட்டு நீங்கள் 2020 ஃபார்மேட்லேருந்து நீங்கள் வந்துட்டு கொண்டு வர முடியுமா அப்படின்றத கேட்டிங்க அப்படின்னா, அந்த கேமுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்டார் பிளேயர் நீங்கள் கொண்டு வர முடியும். பட் ஆனால் ஒரு ஸ்பான்சர்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டார் நீங்கள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, அது ஒன் டே கிரிக்கெட்லேருந்து தான் உங்களால் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு இந்தியன் டீம் வந்துட்டு நிறைய ஒன் டே மேட்சஸ், பைலேட்ரல் சீரீஸ் வந்துட்டு நிறையா விளையாடணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஓகே, நான் இப்போ ஏசியா கப் வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் டைமிங் எப்படி இருக்க போகுது நமக்கு டெலிகாஸ்ட் டைமிங்? டெலிகாஸ்ட் டைம் நம்ம எப்பயுமே நம்ம ஐபிஎல் பார்த்து பழகணும் அந்த டைமிங் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். 8 o'clock வந்துட்டு ஃபர்ஸ்ட் பால் நமக்கு இருக்கும். ஸோ நம்மளுக்கு 8 o'clock ஸ்டார்ட் தான் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு 7:30 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கண்ணா. இனிஷியலாக வந்துட்டு 7:30க்கு ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. பட் ஆனால் அங்கே இருக்கிற கண்டிஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹியூமிடாக இருக்குது. இங்கே 7:30னா அங்கே வந்து 6 o'clock அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே ரொம்ப ஹியூமிடாக இருக்குது அப்படின்ற ரீசனுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டிலே ஸ்டார்ட் வந்துட்டு அவங்க இது பண்ணியிருக்காங்க. பட் நம்மளுக்கு இது வந்துட்டு ஒரு தெரியாத ஒரு டைமிங் கிடையாது. இங்கே வந்துட்டு நம்ம ஐபிஎல் நம்ம நிறையா நம்ம பார்த்துருக்கோம். மேபி வியூவர்ஷிப்பில் வந்துட்டு ட்ராப் டவுன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. ரீசன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னும் போது ஐபிஎல் வந்துட்டு நம்மளுக்கு சம்மர் ஹாலிடேஸில் நம்மளுக்கு நடக்குது. ஸோ வந்துட்டு உங்களுக்கு லேட் நைட் ஆனாலும் பேரண்ட்ஸ் வந்துட்டு பசங்களை அலோவ் பண்ணுவாங்க மேட்சஸ் பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்துட்டு அந்த லேட் ஈவினிங் போகிறதுனால வியூவர்ஷிப் வந்துட்டு ட்ராப் ஆகிறது கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. நான் வியூவர்ஷிப் பற்றி பேசும்போது எந்த சேனல் இதை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, டிவி அண்ட் மொபைல்? இது ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் லைவாக பார்க்கலாம். உங்களுக்கு இங்கிலீஷ், தமிழ் அண்ட் தெலுங்கு கமெண்ட்ரியில் நீங்கள் இந்த மேட்ச் ஸ்டார் நெட்வொர்க் அண்ட் மொபைலை பொறுத்த வரைக்கும் ஜியோ ஹாட் ஸ்டாரில் நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ அண்ணா நான் இப்போ உங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் வந்து இந்தியா தான் ஜெயிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க. இந்தியா கூட ஃபைனல் ஆடுறதுக்கு இந்த கண்ட்ரிக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் படி என்ன? இல்லை, எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஆப்கானிஸ்தான் விளையாடணும் அப்படின்றதே ஆசை. அண்ட் எனக்கு அது தோணு நல்லா இருக்கு. ஒரு டீமாக வந்துட்டு அவங்க டெவலப் ஆகிட்டு இருக்குது. அவங்க டீமில் இருக்கிற அந்த ஸ்பின் டெப்த்தை வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது. யார் வந்து கையை சுற்றினாலும் பால் திரும்புது. பட் வெறும் திரும்புறது மட்டும் விஷயம் கிடையாது. அவங்க போடுற அந்த அக்யூரசி, அந்த இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற அந்த லிமிட்டட் சோர்ஸ் வச்சு அவங்க ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கேம் ஃபிட்டாக வரதா இருக்கட்டும். ஸோ டெஃபினட்டாக வந்து ஆப்கானிஸ்தான் வந்துட்டு ஏஷியா ஃபைனல்ஸ்க்கு வரணும் அப்படின்ற ஆசைப்பட்றேன். அண்ட் வியூவர்ஸ் பார்க்குறவங்க திட்ட கூட செய்யலாம். ஆப்கானிஸ்தான் சப்போஸ் இந்தியாவை பீட் பண்ணி கப்பு ஜெயிச்சா கூட நான் வருத்தப்பட மாட்டேன். நானும் வருத்தப்பட மாட்டேன். அவங்க திட்ட மாட்டாங்க. நான் அவங்களுக்கு அந்த ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது எங்களோட ஆசை மட்டும்தான். உங்களோட ஆசை என்னங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டை சொல்லிட்டு போயிடுங்க. அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நாங்கள் கிளம்புறோம். தேங்க்யூ.